டேய், நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டு தானே? உன்னை நம்பி தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். சார் கண்ணை மூடிட்டு நம்பலாம் சார். இன்னைக்கு மகாவும் செல்வமும் கார்மெண்ட்ஸுக்கு வரல. நாளைக்கு கார்மெண்ட்ஸில் மே 1 உழைப்பாளர் தினம் கொண்டாட போகிறாங்க. நம்ம சோர்ஸு 100% ஆர்கானிக் சார். டேய், கார்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் எப்படா கிளம்புவாங்க? உள்ள தச்சுக்கிட்டே இருப்பாங்களாடா? சார் எல்லாரும் கிளம்புற நேரம் தான் சார். இப்போ போயிடுவாங்க சார். சார் நான் சொன்னேன்ல சார் 100% ஆர்கானிக்னு. அப்போ அவங்க காசு கொடுத்தா என்னை பற்றி கூட போட்டு கொடுத்துருவல? டேய், உங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான்டா இருக்கணும். டேய், இப்போ போ, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டாக பண்ணிட்டு வா. டேய், இவனை நம்பலாம்ல? சார் தரமான வேலைக்காரன் சார். சொன்னதை அப்படியே செஞ்சிருவான். பாத்தியா குணா, வீட்டில் வெண்ணிலா வாழ்வா சாவான்ற சூழ்நிலையில் இருக்கா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்நேரம் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு களி தின்னுட்டு இருப்பா. ஏதோ ஏன் நல்ல மனசால அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆமாம் சார். இந்த மகாவை பாரு, கொஞ்சம் கூட வருத்தப்படாம, கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லாம கார்மெண்ட்ஸ்ல உழைப்பாளர் தினம் கொண்டாடுறாங்க. சார் ஆமா, உள்ளதுக்கு எலக்ட்ரிஷியன் அனுப்பிச்சிங்க. உங்க பிளான் என்னதான் சார்? உழைப்பாளர்களோட சேர்ந்து உழைப்பாளர் தினம் கொண்டாட போன மகாவுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். நான் லைஃப் லாங் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்ட். சிம்பிளா. சார் நீங்க சொன்னதை கரெக்டா பண்ணிட்டேன். சார் நாளைக்கு அதை தொட்டா அடிச்சு தூக்கிடு சார். உயிர் பொழைக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. பெருமைக்காக கூட வெளியே வாயை திறந்துடக்கூடாது. சார் நீங்க யாருன்னே தெரியாது சார். நான் வரேன் சார். பில்டப்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு வர்த்தான்றது நாளைக்கு தான் தெரியும். அட்வான்ஸ் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் மகா. நாளைக்கு கௌரி கார்மெண்ட்ஸ் சும்மா அப்படியே அதிர போது. என்னங்க இது? நீங்களே இப்படி இடிஞ்சு போனா அன்னைக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? இல்ல மகா, இதுக்கு முன்னாடி அம்மா கூட வேற வேற பிரச்சனையில கதவை சாத்திக்கிட்டு சாக போறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கூட எனக்கு இப்படி இல்லை. ஏன்னா அவங்க மிரட்டுறாங்கன்னு தெரியும். ஆனா அக்கா எனக்கு அவமானத்தால போய் கதவை சாத்திக்கிட்டு சாக முயற்சி பண்ணாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த நொடி என் கண்ணெல்லாம் இருண்டுட்டு வந்துச்சு. தெரியுங்க, இது நடிப்போ இல்ல மிரட்டலோ இல்ல, அவமானம், பலி அதிகம். அக்காவுக்கு ஏதாவது ஆயிருந்தா புருஷன் இல்லாம அம்மா வீடே கதின்னு வந்த பொண்ணு
அவளை தம்பி கவனிக்காம அம்போன்னு விட்டுட்டான்னு என் மேலதான் எல்லா பழியும் வந்திருக்கும்ல. ஒரு சூழ்நிலை நம்ம கையை மீறி போகும்போது எல்லா பழியையும் நம்ம ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. வருத்தம் தான், கஷ்டம் தான், கரணம் தப்பி இருந்தா மரணம் தான். ஆனா அது எதுவுமே நடக்கலையே, நீங்க தான் காப்பாத்திட்டீங்களே. என்னை விட்டு கொடுக்கவே மாட்டியா மகா? இதுல விட்டு கொடுக்க என்ன இருக்கு?